ஹாய் கைஸ், திஸ் அஜித். வெல்கம் டு கிரிப்டோ நாலேஜ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம சூய் அப்படிங்கிற ஒரு பிளாக் செயின் ப்ராஜெக்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ சூய் காயின் $2 இருக்குது. இந்த இடத்துல இந்த $50 $100 போகக்கூடிய பாசிபிலிட்டி இருக்கா அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ சூய் இந்த பர்டிகுலர் சைக்கிளில் புது ஜென்ரேஷன் பிளாக் செயின் அண்ட் இதோட காயினும் இப்போ தான் வந்தது. இப்போ 2016-17 எத்தேரியம் வந்தது. லேட்டராக அதை கம்ப்ளீட் பண்ணுறதா எத்தேரியம் கில்லராக ட்ரான் நியோ வந்தது. இப்போ போன புல் ரன் 2019 2020 2021 பார்த்தீங்கன்னா சோலானா, அவலான்ச்சி, டெரா லூனா, போல்கடாட்டு இதெல்லாம் வந்தது. அதெல்லாம் மேஜர் ரன்னர்ஸாக வந்தது. எத்தேரியம் கில்லர்ஸாகவும் அது வந்தது. இப்போ சோலானா பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. போன புல் ரன்லேருந்து இப்போ சர்வைவ் ஆகி இப்போ நியர்லி $200 கிட்ட வந்துருக்குது. சோலானா கில்லர்ஸாக பார்த்தீங்கன்னா இந்த சூயி ஆப்டோஸ் எல்லாம் பார்க்குறாங்க. சூயி நிஜமாவே சோலானா கில்லராக எத்தேரியம் காம்படிட்டரெல்லாம் ஆகுமா அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த எத்தேரியம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எத்தேரியம் சொலிடிட்டி அப்படிங்கிற லாங்குவேஜில் அதோட ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் எழுதுனாங்க. லேட்டராக நெக்ஸ்ட் போன ஜென்ரேஷனாக பார்த்தீங்கன்னா சொலோனா பார்த்தீங்கன்னா ரஸ்ட் லாங்குவேஜ் தான் அதோட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இப்போ இந்த சூயி ஆப்டோஸ்னால் எடுத்துக்கிட்டிங்கன்னா மூவ் அப்படிங்கிற நியூ ஜென்ரேஷன் பிளாக் செயின் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இதோட ஸ்பீடெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களோட வெப்சைட்டில் கொடுத்துருப்பாங்க. சூயி சொலோனாவோட கம்பேர் பண்ணும்போது லிட்ரலாக ஒரு 2 மடங்கு 2.5 மடங்குக்கு மேலே பர் செகண்ட் டிரான்சாக்ஷன் பர் செகண்ட் இருக்கும் இல்லையா. ஒரு செகண்டில் எவ்வளோ டிரான்சாக்ஷன்ஸ் ப்ராசஸ் பண்ணுதுன்னு அந்த அளவுக்கு ஸ்பீடாக சூயி இருக்குது. அண்ட் ஆல்சோ டைம் டு ஃபைனாலிட்டி, அதாவது ஒரு டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு எடுக்கக்கூடிய அந்த சமயம் இருக்குது பார்த்தீங்களா. சூயி அது பாதி டைம் தான் எடுக்குது சோலானா விட. எந்த அளவுக்கு ஸ்பீடாக இருக்குன்னு இந்த இடத்துல கம்பேரிசன் கொடுத்துருக்காங்க. பட் என்ன தான் ஒரு டெக்னாலஜி நல்லா இருந்தாலும், ஒரு ப்ராஜெக்ட் சூப்பராக இருந்தாலும், அது எந்த அளவுக்கு பீப்புள் விரும்புகிறாங்க, எந்த அளவுக்கு அடாப்ட் ஆகுது, எந்த அளவுக்கு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறாங்க, இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அண்ட் ஆல்சோ நீங்கள் ஐயோ இப்போ சூ 21வது பிளேஸில் இருக்கே, 50 சென்ட்ஸ்லேயே நான் வாங்க மறந்துட்டேனே, இந்த இடத்துலேருந்து எனக்கு ஒரு 10x 20xலாம் பண்ணக்கூடிய பாசிபிலிட்டி இருக்கான்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, ஸோ இப்போது $5 பில்லியன் இருக்குது. FTB 20 பில்லியனாக இருக்குது. கரெக்டானோ இன்றைக்கு வரைக்குமே அதோட யூஸ் கேஸ் அண்ட் யாரும் யூஸும் பண்ணுறதில்ல. கம்ப்ளீட்டான யூஸ் கேஸும் வந்துதா என்னன்னு தெரியல. போன புல்ரனில் கரெக்டானோ பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. லிட்ரலாக ஒரு 2 சென்ட் 3 சென்ட்டில் இருந்து ஒரு $3 வரைக்கும் போச்சு. இதோட மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா ஒரு 30 சென்ட் இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 10 பில்லியன் அந்த மாதிரி 10-12 பில்லியன் இருந்தது. அந்த இடத்துலேருந்து ஒரு 100 பில்லியன் வரைக்குமே கர்டானோ அடாவோட மார்க்கெட் கேப் ஆனது போச்சு. ப்ரைஸ் ஆனது 10x அப்படிங்கிறது $3 வரைக்கும் கொண்டு போச்சு. இப்போது போன வாட்டியோட மார்க்கெட்டும் பார்த்திங்கன்னா நல்லா மெச்சூர் ஆகிட்டு இருக்குது. மார்க்கெட்டில் மணி இன்ஃப்ளோ அதிகமாக இருக்க போகுது. கர்டானோ எந்த யூஸ் கேஸும் இல்லாமலே அந்தளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னா மேபி ஒய் நாட் சூ இங்கேருந்து ஈஸியாக 10x 20x அப்படிங்கிற பாசிபிலிட்டி இருக்குது. பட் அதுக்காக இன்னும் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். லெட்ஸ் கெட் இன் திஸ் வீடியோ ரைட் நவ் ரைட் அவே. முக்கியமான ஃபேக்டர் இதுதான் சூய் காயினோட ப்ரைஸ் பர்ஃபார்மன்ஸே டிசைட் பண்ணோம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் சூயி எந்த அளவுக்கு ஒரு கூலான டெக்கு, சொலோனா விட இதுக்கு எந்த அளவுக்கு ஹெட்ஜ் இருக்குது, அப்புறம் இன்னும் நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணோம். பட் முக்கியமான ஒரு விஷயம், ஒரு காயின் பம்ப் ஆகணும்னா அதுக்கு ஏற்ற டிமாண்டானது வரணும். அப்போது சப்ளை கம்மியாக இருந்தால் சப்ளை ஷாக் அப்படிங்கிற ஏற்பாட்டாக தான் டிமாண்ட் வரும். இப்போ சூயி $5 பில்லியன் மேலே மார்க்கெட் கேப் இருக்குது. ஃபுல்லி டைல்யூட்டட் $20 பில்லியன் வரைக்கும் வந்திருக்கு. இப்போதைக்கு சர்க்குலேட்டிங் சப்ளை பார்த்தீங்கன்னா 27% அந்த ரேஞ்ச் தான் சர்க்குலேட்டிங் ஆகுது. டோட்டல் சப்ளை 10 பில்லியன் இருக்கும்போது இதை பார்க்கும்போது ஒரு பயம் வரும். பட் இது எந்த அளவுக்கு உண்மை, எப்போ இந்த சப்ளை கொஞ்சம் அன்லாக் ஆகும், உடனடியாக சப்ளை நிறைய அன்லாக் ஆகிட்டே இருந்ததுனா ப்ரைஸு சப்ளை மேலே போக விடாது. நிறைய பேர் அவங்க கையில் டோக்கன் வரும்போதெல்லாம் இந்த இன்வெஸ்டர்ஸ், இயர்லி இன்வெஸ்டர்ஸ்லாம் செல் பண்ணாங்கன்னா ப்ரைஸை மேலே போக விட மாட்டாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம இதை பற்றி இப்போ பார்ப்போம். ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்துலேயுமே நிறைய இயர்லி ரவுண்ட்ஸ் நடக்கும். அதுவும் இந்த மாதிரி ஒரு பெரிய ஃபண்டிங் போன பிளாக் செயின் ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா சீரீஸ் ஏ, சீரீஸ் பி, இயர்லி கான்ட்ரிபியூட்டர்ஸ், கம்யூனிட்டி ஆக்சஸ் ப்ரோக்ராம், அது மாதிரி நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு சில சென்ஸ்லேயே சூய் காயினை இன்வெஸ்ட் பண்ணி வாங்கியிருப்பாங்க. பட் அது எடுத்தோடனே அவங்களுக்கு அந்த காயின்லாம் கிடச்சிடாது. நிறைய மாதங்கள் வருஷங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அன்லாக் ஆனது நடக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இப்போது 27% சூயில் ஓவரால் அன்லாக் நடந்திருக்கு. ரிமைனிங் 73% டோக்கன் ஆனது இன்னும் லாக்டில் தான் வந்திருக்கு. நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், நான் முடிஞ்ச அளவுக்கு ரிசர்ச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸில் ஷேர் பண்ணியிருப்பேன். ஷேர் பண்ணுறேன், அவசரப்பட்டு வாங்காதீங்க. ஏன்னா அன்லாக் ஆக வேண்டிய சப்ளையே நிறைய இருக்குன்னு. நான் எல்லா டேட்டாஸும் இன்ஃபர்மேஷனும் எடுத்து எல்லாத்தையும்
எல்லாத்தையும் கோரிலேட் பண்ணி டிவிஎல் எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு அடாப்ஷன் வந்து நடக்குது அதெல்லாம் பார்த்துட்டு இந்த இன்ஃபர்மேஷன் என்னோட கன்விக்ஷன் உங்ககிட்ட இப்போ நான் ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு 27% வந்து அன்லாக் ஆகிருக்கா. இந்த சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சுயும் ஆப்டோஸும் தானே மெயின் காம்படிட்டர். ஏன்னா ரெண்டுமே மூவ் அப்படிங்கிற ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறாங்க. ரெண்டுமே இந்த சைக்கிளுக்கு வந்து ஒரு லேயர் ஒன் பிளாக் செயின் ப்ராஜெக்ட். இப்போ நான் நெக்ஸ்ட் 1 இயருக்கு இந்த அன்லாக்கை வந்து செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் 1 இயருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து அன்லாக் ஆக போகிறதில்ல, ஓரளவுக்கு அன்லாக் ஆனது வந்து நடக்குது. இப்போ நம்ம இதை பார்த்தா கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்கும். இந்த கிராஃப் பார்த்தா கிட்டத்தட்ட 10 பில்லியன் டோக்கன்ஸ் ஆனது 2070 வரைக்குமே அன்லாக் ஆக போகுது. நெக்ஸ்ட் அப்படியே நான் ஆப்டோஸ் இதை வச்சு கம்பேர் பண்ணுறோம், ஓகேங்களா. ஸோ இப்போது இது அன்லாக் ஆக போகிறதில்ல. அப்படியே நம்ம இன்னும் கீழே வந்தோம்னா இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பான் ஸ்மால் அன்லாக்ஸ்ன்னு வந்து கிளிக் பண்ணால் நான் இந்த ரோஸை வந்து 100 வைக்கிறேன். ஸோ ஒவ்வொரு மாதமும் கிட்டத்தட்ட ஒரு 0.8%. நெக்ஸ்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 7 மாதத்துக்கு நினைக்கிறேன் 3 ஸோ 7 மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80 to 90% வந்து ஒவ்வொரு மாதமும் அன்லாக் ஆகுது. விச் மீன்ஸ் அரௌண்டு இன்னும் ஒரு 7 மாதத்தில் ஒரு 8 to 9% சப்ளை மேக்ஸிமம் வந்து ஆட் ஆகும். அதுக்கு அடுத்து ஒரு 10 மாதத்துக்கு கிட்டத்தட்ட நினைக்கிறேன் வெறும் ஒரு 0.6% கம்மியாக. அதுக்கு அடுத்துலாம் வந்து பார்த்திங்கன்னா 0.2% தான். போக 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 சப்ளை அன்லாக் ஆனது ரொம்ப கம்மியாகுது, விச் இஸ் எ வெரி குட் திங். பட் அப்கமிங் மந்த்ஸ் ஆனது சுயில கொஞ்சம் அதிகமான சர்க்குலேட்டிங் சப்ளை வந்து ஆட் ஆக போகுது. வேறஸ் ஆப்டோஸ் வந்து கம்பேரிட்டிவ்லி வந்து பார்த்தீங்கன்னா 5 பில்லியனில் இருக்குது. பட் இதோட எஃப்டிவி வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் டு சுய் ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி வந்து தெரியும். பட் இங்கே தான் சூட்சமே வந்து இருக்குது. நான் ஆப்டோஸ்லேயும் கொஞ்சம் வந்து பார்த்துருந்தேன். ஆப்டோஸில் கம்பேர் டு சுய் அன்லாக் நிறைய நடந்திருக்க மாதிரி இருக்கும். ஆப்டோஸில் ஓவரால் எல்லா சப்ளையும் 2032 எல்லாமே அன்லாக் ஆகுது. சுயில 2070 கிட்ட வரைக்கும் அன்லாக் ஆகுது. அண்ட் ஆல்சோ ஆப்டோஸும் அதே மாதிரி நம்ம இந்த இடத்துல 100ன்னு வச்சு வந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 2026 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நெக்ஸ்ட் ஒரு 24 மந்த்ஸ்க்கு மேலே எல்லா மாதமும் 1% ஆட் ஆகுறனால பெரிய சப்ளை ஆப்டோஸில் ஆட் ஆக போகுது கம்பேர் டு சுய். ஸோ கம்பேர் டு ஆப்டோஸ் சுயே வந்து இந்த இடத்துல பெட்டராக இருக்குது. ஏன்னா அன்லாக் ரொம்ப பெரிய காலத்துக்கு வந்து வச்சுருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் 2 இயர்ஸ்க்கு மேக்ஸிமம் சுயோட சப்ளை இந்த இடத்துல இருந்து ஒரு 15% ஆட் ஆகலாம், விச் இஸ் ஒரு 40% அப்படிங்கிறது வந்து வரலாம். நம்ம இப்போ கர்டானாவோட இது வந்து எடுத்து பார்த்தோம் இல்லையா. ஸோ நம்ம இப்போ வந்து 5 பில்லியனே வேணாம் 10 பில்லியன் இப்போ இருக்க மார்க்கெட் கேப் வந்து வச்சுப்போம். கர்டானோவில் எதுவுமே நடக்காமலே அந்த அளவுக்கு போச்சு. சுய் நெக்ஸ்ட் இப்போதைக்கு இது 2 தான் வந்து பார்த்திங்கன்னா ஹாட்டாக இருக்க ப்ராடக்ட்ஸு சுயும் ஆப்டோஸும். ஸோ அதனால் சுயில் ஒரு ஈஸியாக 10x பாசிபிள் நான் வந்து நினைக்கிறேன். அதுக்கு அடுத்து போன வாட்டி சொலோனாவோட டிவிஎல்னா ஆன்சைன் ஆக்டிவிட்டிஸ் பொறுத்து தான் அந்த காயின்கான டிமாண்ட் வரும். நிறைய பேர் ஏன்னா இப்போ சொலோனாவே வந்து பார்த்திங்கன்னா இந்த பம்ப் ஃபண்ட் மீம் காயின்ஸ்லாம் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணதோ தான் இந்த சொலோனாவோட டிவிஎல் 2023 வெறும் 300 மில்லியனாக இருந்தது. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 7 பில்லியனாக வந்துருக்கு. 300 மில்லியன்லேருந்து 20x டிவிஎல் வந்து ஜம்ப் ஆகிருக்குது, விச் இஸ் எ வெரி குட் திங். இப்போ நம்ம சுயை வந்து கம்பேர் பண்ணலாம். போன புல்ரனோட டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பில்லியன் வரைக்கும் சொலோனாவோட டிவிஎல் வந்து போயிருக்குது. இப்போ டிப் ஆகிட்டு கம்ப்ளீட்டாக அப்போ இருக்கா. சுயிது வந்து இப்போ அப்படியே நான் வந்து வைக்கிறேன். சுயிது நம்ம இப்போ வந்து எடுக்கும் போது சுயோட டிவிஎல் இப்போ ரீசெண்டாக 1 பில்லியன் வந்து அட்டைன் பண்ணுச்சு. போன வருஷம்லாம் வெறும் 10 பில்லியன் 12 பில்லியன் கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்டிவிட்டீஸ்லாம் மெயின் நெட்டில் வந்து கிக்கின் ஆனதும் ஒரு 600 பில்லியன் வரைக்கும் போயிட்டு அப்புறமா டவுன் ஆச்சு 400 மில்லியனுக்கு கீழே. அதுக்கப்புறம் அகைன் இப்போ 1 பில்லியன் போச்சு. இப்போ கொஞ்சம் டிப்பாக இருக்குது. நம்ம இதை சொலோனாவோட அப்படியே கம்பேர் பண்ணுவோம். சொலோனாலையும் ஒவ்வொரு டைமும் ஒரு ஹால் டைம் இருந்துட்டு 1.5 பில்லியன் மேலே போயிட்டு அகைன் 500 மில்லியன் வந்துச்சு. அது மாதிரி பயங்கரமான பம்பு அது மாதிரி மொத்தமாக வந்துச்சு. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு சுயில கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்டிவிட்டீஸ் வந்து நடக்கும் நான் வந்து நம்புகிறேன். இப்போதைக்கு எத்தேரியம் அதுக்கடுத்து சொலோனா வந்து இருக்குது. அதுக்கடுத்து பெருசாக பிளாக் செயின்ஸ் வந்து இல்லை. மேபி அவலான்ச் திரும்ப வரும் நான் நம்புகிறேன். சுயும் வந்து இந்த ஜென்ரேஷன் பிளாக் செயினால் கட்டாயம் சுயோட ட்ரெண்ட் வந்து வரும் அப்படிங்கிறது தான் என்னோட கன்விக்ஷனாக இப்போ இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் ஷேர் பண்ண இந்த டேட்டாஸ் வச்சு உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிற வந்து சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சுய் எப்படி நம்ம அக்சஸ் பண்ணுறது, சுயில் இருக்கக்கூடிய யூட்டிலிட்டி ப்ராடக்ட்ஸ் அண்ட் மீம் ப்ராடக்ட்ஸ் பற்றி நான் வந்து பேசுகிறேன். எனக்கு தெரிஞ்சு 10x அப்படிங்கிறது வெரி ஈஸிலி பாசிபிள் ஃபார் சுய். மேபி இந்த புல்ரன் நான் நம்ம பேசுகிற மாதிரி ஒரு 6 ட்ரில்லியன் அந்த மாதிரிலாம் போச்சுன்னா 20x கூட நடக்கலாம், இல்லை ஒரு 15x நடக்கலாம். நீங்கள் சுயில் இன்வெஸ்ட் பண்ணுறதை விட நான் சுய் பர்சனலாக பெருசாக எதுவும் வந்து ஹோல்ட் பண்ணல. மேபி ஃபார் த கல்ச்சர் ஒரு சில ஃபியூ ஹண்ட்ரட்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணுவேன். நம்ம நிறைய மல்டிபிள் எக்ஸஸ் வந்து பண்ண நினைக்கிறோம், ஒரு 20-50x பண்ண நினைக்கிறோன்னா சுயில் வரக்கூடிய பீட்டா பிளேஸ், சுயில் வரக்கூடிய யூட்டிலிட்டி ப்ராஜெக்ட்ஸ், கேமிங் ப்ராஜெக்ட்ஸ், டிஃபை ப்ராஜெக்ட்ஸ், மீம் ப்ராஜெக்ட்ஸ் இதிலெல்லாம் நம்ம பிரித்து ஒன்றுத்தில் $10 $50 போடும்போது மேபி வி கேன் மேக் மோர் மணி. இதுதான் கன்விக்ஷனு. நெக்ஸ்ட் வீடியோஸில் பீட்டா பிளேஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்ணுறேன். சுய் வந்து ஒரு ஆல்ஃபா பிளே மெயினான பிளே, அதில் நடக்கக்கூடியது பீட்டா பிளேன்னு வந்து சொல்லுவோம். நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனல் எதுவும் ஜாயின் பண்ணால் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டில் தென் பை பை.